என் நெஞ்சில் குடியிருக்கும். இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஃபீல் ஆச்சு. நான் என் வாழ்க்கையில் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. இன்னைக்கு எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒரு திறந்திருந்த ஹோட்டலில் நான் போய் சாப்பிட்டுட்டு பில் கொடுக்காம அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு திருட்டுனா ரொம்ப பிடிக்காது. எனக்கு அதாவது ஒருத்தவங்க திருடுறாங்க அப்படின்னா அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த ஜனநாயகம் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு அந்த ஜனநாயகம் படத்தை என்னோட தம்பியை காமிச்சாரு. பிரிண்ட் அவ்வளோ குவாலிட்டியா இருந்துச்சு. அதுக்கு எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு பேர் வேலை பார்த்துருப்பாங்க, அந்த ப்ரொடியூசர் என்ன ஆவாரு. ஒரு ஆக்டர் இப்படிதான் நடிக்கணும்னு சொல்றது டைரக்டர். ஆனா அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவர் அவர் எவ்வளவு லாஸ் ஆவாருங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். நான் என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் லாஸ் ஆகக்கூடாது. ஒரு ப்ரொடியூசர் லாஸ் ஆறா அப்படின்னா அவரை சார்ந்த எல்லா விஷயங்களும் எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகாம, எத்தனையோ படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ண முடியாம, அதை ரிலீஸ் பண்ணியும் லாஸ் ஆனவங்க எத்தனை ப்ரொடியூசர் இருக்காங்க. இந்த படம் அப்படி கிடையாது. இது நிறைய பேர் சொல்றாங்க விஜய் சார் ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க, நிறைய பேர் எதிர்கட்சி ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் லாஸ் ஆகக்கூடிய, அதை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் லாஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நானும் லாஸ் ஆகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என் வீட்டில் 50 lakhs வேல்யூவான ஒரு ஜுவல் மிஸ் ஆச்சு. அந்த ஜுவல் என்னைய பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரங்க எடுத்திருப்பாங்க, இல்லை ரிலேட்டிவ் எடுத்திருப்பாங்க, இல்லை தெரிஞ்சவங்க எடுத்திருப்பாங்க. எல்லாரும் என்கொயரி பண்ணணும்னு போலீஸ் சொன்னதுனால நான் வேணான்னு சொன்னேன். பட் போலீஸ் நான் தப்பு சொல்லலை. பட் அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நான் தான் என்கொயரி பண்ண வேணான்னு சொன்னேன். பட் என்னோட இயர் 2 வருஷம் 3 வருஷம் தாண்டும் போது என்னோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் யாரை நம்புறது, யாரை நம்பி என் வாழ்க்கையை நான் ட்ராவல் பண்ணுறது, அந்த ஃபீல் என்கிட்ட ரொம்ப கம்மியாகுது. இந்த ஜுவல் யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரியும். அதாவது என்னன்னா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஜுவல்லை யாராவது எடுத்துருந்தாங்க, இது இவங்ககிட்ட தான் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் நான் ஸ்பான்சராக நான் கொடுக்குறேன். எனக்கு இவங்ககிட்ட தான் ஜுவல் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். நான் யாரையும் நம்பாமல் நீங்கள் தனி மனிதனாக ஒரு உலா வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கல. நான் எல்லாரையும் நம்பணும், எல்லாரும் மாதிரி நான் வாழணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக அந்த லைஃப் என்கிட்ட இல்லை. அதை எனக்கு இறைவன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.